ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா தாங்க உலகில் மிகவும் ஆபத்தான அணி. நியூசிலாந்து அணி உண்மையாக பாவங்க. இந்திய அணியோட வெற்றிக்கு இதுதான் காரணம். அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உலகக்கோப்பை, இந்த T20 உலகக்கோப்பை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது T20 போட்டி இந்திய அணி வரலாற்று சாதனை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சொல்லாங்க, அதிரடி வீரர்னு சொல்லலாம், அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணி வெற்றி குறித்து பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணி இந்தியா பார்த்து கற்றுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அவங்க நாட்டை தாக்கி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க இந்திய அணி, உண்மையாக T20 தூக்கி அவங்க கையில் கொடுங்கப்பா, அந்தளவுக்கு அடிக்கிறாங்க இந்திய அணி. உண்மையாக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 271 ரன்லாம் அந்த காலத்தில் ஓடிஐயில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ T20 அடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்க அற்புதமாக இருக்குங்க பேட்டிங். ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டே, இஷான் கிஷன் இவங்களோட பேட்டிங் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி இந்திய அணி லைனப்பில் கண்டிப்பாக இந்த முறை T20 வேர்ல்டு கப் ஆடாமே இந்திய அணிக்கு எடுத்து கொடுத்துலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு தரமான சம்பவம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நியூசிலாந்து அணி இந்தியாவில் போய் மாட்டிங்கன்னு சொல்லாங்க. T20 பொறுத்த வரைக்கும் 4-1 சொல்லிட்டு T20 சீரீஸை தோற்றுருக்காங்க. இருந்தாலும் நான் நியூசிலாந்து அணியை குறை சொல்ல மாட்டேன். இந்திய அணி அந்தளவுக்கு தரமான அணியாக இருக்காங்க. உண்மையாக இந்திய அணி இந்த T20 வேர்ல்டு கப் வெற்றி பெறத்துக்கு ஒரு தகுதியான அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காருங்க. இந்திய அணியை எப்படி சொல்லுது, ஒரு புகழ்ந்து பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணி இந்தியா பார்த்து கற்றுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு பாகிஸ்தான் அணி இப்போ ஒஸ்டான் டீமாக போயிட்டாங்க. பொறுத்த வரைக்கும் பாபர் அசம்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. ஆனால் நேற்று பற்றி மேட்ச் பேசியே ஆகணுங்க. இஷான் கிஷன் என்னங்க டொமஸ்டிக்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கடைசி ஒரு 2 வருஷத்தில் இந்திய அணியில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டொமஸ்டிக்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நேராக இந்தியன் டீமில் வந்தார். ஒரு 100 அடித்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. T20 வேர்ல்டு கப்பில் என்ன அணியில் எடுங்கடான்னு சொல்லிட்டு இந்திய அணி தரமான சம்பவம் செஞ்சனால அவருக்கு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஹர்தீப் சிங் நேற்று ஒரு 5 விக்கெட் எடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் மேடின் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. உண்மையாக ஹர்தீப் சிங் தாங்க இப்போ லீடிங் விக்கெட் டேக்கர் இன் T20s. நீங்கள் பொம்ரான்னு நினைப்பீங்க, பொம்ரா கூட கிடையாது. ஹர்தீப் சிங் தான் 100+, அதாவது 135 விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும் T20 மட்டும். இன்னும் அவருக்கு ஏஜ் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 6-8 வருஷம் விளையாடுவார். நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு 200 விக்கெட் எடுத்த பிளேயராக கூட மாறலாம் ஹர்தீப் சிங். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பந்து வீச்சாளராக ஹர்தீப் சிங் வளம் வந்துட்டுருக்காரு. ஓகே, பட் டீம் அணி ஓவரால் ஃபுல்லாக செட் ஆயிடுச்சுங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு டெத் பவுலர் பும்ரா, அப்புறம் ஒரு ஹர்திக் பாண்டியா மீடியம் பேசர், ஆல்ரவுண்டர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நம்ம வருண் சக்கரவர்த்தி, ரிஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப், அப்புறம் டைட்டாக போகிறது அக்சர் பட்டேல் சொல்லிட்டு போலிங்னுட்டு தரமான ஒரு டீமாக இருக்குங்க இந்திய அணி. கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்லுது, ஒரு வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு தகுதியான டீம் தான் அஃப்ரிடி சொன்ன மாதிரி. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன, அஃப்ரிடி பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.